வணக்கம். நான் தான் உங்களுக்கு கீரை கார்த்திக். இன்றைய தகவல் நம்ம தண்டுகீரை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு தெரியும் தண்டுகீரை எப்படி எப்படி பயன் இருக்குதுன்னு. ஒரு சிலருக்கு தெரியாது. இப்போ இருக்கிற பசங்கள்லாம் இந்த கீரை எப்படி இருக்குதுன்னு தெரியாது. அதை பற்றி சொல்கிறேன். தண்டுகீரை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்ல கீரை இது. இது பார்த்தீங்கன்னா யாரும் விட்டுறாதீங்க அந்த கீரையை. நிறைய பேர் காலையில சாப்பிடாம இருக்கிறதுனால நிறைய பேர் வயிறு புண்ணு அதிகமாக இருக்கும். அல்சர் அதிகமாக இருக்கும். இந்த கீரை தினமும் காலையில் எடுத்துனீங்களா அந்த கீரை சாப்பிட்டீங்கன்னா அந்த அல்சர் புண்ணு சரியாகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீரை பார்க்கும்போது நல்லா கருகருன்னு கருப்பாக இருக்கும். அந்த கீரை நல்ல கீரைன்னு சொல்லுவாங்க. அப்படி வாங்கக்கூடாது கீரை. கீரையில் நிறைய பூச்சிகள் இருக்கணும். பூச்சிகள் இருந்தால் தான் அந்த கீரை நல்ல கீரை. அது சாப்பிட்றது கீரை. ஏன்னா அந்த கீரைக்கு ஒரு மருந்தோ எந்த ஒரு உரமும் வச்சு ஒரு போட மாட்டாங்க. அது நல்ல கீரை. அந்த கீரை சாப்பிட்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல், பெண்களுக்கு கருப்பை கோளாறு, இதுக்கெல்லாம் இந்த கீரை சரிப்படுத்தி தரும். அந்த கீரை முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. தண்டுக்கீரையில் 2 தண்டுக்கீரை இருக்குது. ஒன்று சிகப்பு தண்டுக்கீரை, இன்னொன்று பச்சை தண்டுக்கீரை. 2மே நல்ல தான். உங்களுக்கு கீரை பாருங்க. இது தண்டுக்கீரை. இது வேரோட தான் இருக்கும் கீரை. பச்சையாக தான் இருக்கும். சிகப்பு அரைக்கீரை இதே மாதிரி அரைக்கீரை இருக்கு. இது பச்சையாக இருக்குது தண்டுக்கீரை, சிகப்பாக இருக்குது அரைக்கீரை. கீரை பார்த்துக்குங்க. நான் தான் உங்களுக்கு கீரை வியாபாரி கார்த்திக். நன்றி, வணக்கம்.